சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உனக்காக, உன் நன்மைக்காக உன்னிடம் நான் பேச வேண்டும் என்று நான் வரும்போது இதை கேட்காமல் அவசரப்பட்டு தள்ளிவிடுகிறாய். பிள்ளையே, இப்போது என்னை பார்த்துவிட்டு இதை கேட்காமல் போனால் உன்னை தேடி உன் சாயப்பா இனி வரமாட்டேன். நல்ல வாழ்க்கை வசதியாக வாழ வேண்டும் என்று உன் மனதில் இருக்கிறது. ஆனால் அதற்கான முயற்சிகளை நீ எப்போது செய்ய போகிறாய்? நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், என் பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் என்று என்னிடம் சொல்கிறாய். பிள்ளையே, உன் வாழ்வில் அதற்கான முயற்சிகளை நீ செய்யும்போது பல தடைகள், சிக்கல்கள் வரத்தான் செய்யும். அதை கண்டு எந்த சூழ்நிலையிலும் நீ பயப்படக்கூடாது. தடைகள் வருவது போலத்தான் இதை மறுபடியும் முயற்சி செய்யத்தான் அதில் நீ வெற்றி அடைய முடியும். பிள்ளையே, உன்னால் ஓர் முடிவு எடுக்க முடியவில்லை என்றால் அதை உன் சாயப்பாவிடம் சொல்லிவிடு. நீ அமைதியாக இரு. உனக்கான ஒரு வழியை உனக்கு காண்பிப்பேன். உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாக நடத்தி கொடுக்க நான் உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். நீ செய்த தவறுகளை மன்னித்து உன் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை தர உன் சாயப்பா வந்துவிட்டேன் உன்னை தேடி. பிள்ளையே, அதே போல நீயும் உன்னை ஏமாற்றியவர்களையும் உனக்கு துரோகம் செய்தவர்களையும் நீ மன்னிக்க கற்றுக்கொள். அப்போதுதான் உன் மனதில் அமைதி கிடைக்கும். உன் மனம் அமைதி கிடைக்க வேண்டும் என்றால் அவர்களை மன்னித்து விட்டுவிடு. பிள்ளையே, எல்லா மனிதர்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடு. அன்போடு பேசி பழகு. எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாகத்தான் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். அப்போது இதையெல்லாம் பெரியதாக எடுத்துக்கொள்ளாமல் உன் வாழ்வில் மாற்றம் வேண்டும் என்றால் அத்தனையும் கடந்து சென்று கொண்டே இரு. பிள்ளையே, உனக்கான நல்லது நடக்கும்படி நான் செய்வேன். உன் வாழ்வில் எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே உன் சாயப்பாவை நினைத்துக்கொள். உன் பிரச்சனைகளை நான் தீர்ப்பேன். நல்லதை நடத்தி தரும்போது கடவுளை மறந்து விடுகிறார்கள். அவர்கள் வாழ்வில் கஷ்டம் வரும்போது கடவுள் கல்லாக இருக்கிறார்களே, என் பிரச்சனை தீர்க்காமல் இருக்கிறார்களே என்று சில பேர் சாயப்பாவை வணங்குவதற்கே தயங்குகிறார்கள். உனது சூழ்நிலையை சரி செய்து தருவேன். என்ன நடந்தாலும் அது உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும். பிள்ளையே, இதை நீ புரிந்து கொள். உனக்கு எதிரிகள் இருக்கிறார்களோ இல்லையோ, நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்து விடாதே. உனக்காக நான் இருக்கிறேன். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன். பிள்ளையே, மற்றவர்களுக்கு நீ உதவி செய்கிறேன் என்று சொல்லி நீ மறந்து விடாதே. அந்த வழி மிகவும் கொடுமையானதாக இருக்கும். நீ யாருக்காவது உதவி செய்கிறேன் என்று நீ சொல்லியிருந்தால் அவர்களுக்கு நீ உதவியை செய்துவிடு. உன்னால் செய்ய முடியவில்லை என்றால் யாருக்கும் வாக்கு கொடுக்காதே. பிள்ளையே, இங்கு உள்ள மனிதர்கள் வாழ்க்கையில் எல்லோருக்கும் கஷ்டங்கள் கடந்து வர கடினமாகத்தான் இருக்கிறது. எல்லோருக்கும் கவலைகளும் ஏமாற்றங்களும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. கஷ்டங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் கஷ்டங்களே வாழ்க்கையாக இருந்தால் என்ன செய்வது என்று கவலைப்படவே வேண்டாம். உனக்கு வேண்டியதை உன் சாயப்பா உனக்கு நிச்சயம் உனக்கு தருவேன். வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் நான் தீர்த்து வைத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். பிள்ளையே, முழு மனதுடன் நம்பிக்கையுடன் சாயப்பாவை நம்பு. உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். பிள்ளையே, உன் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லாம் கஷ்டங்களை துரத்தி அடித்து நல்லதை உனக்கு நடத்தி தருவேன். நீயே நம்ப முடியாத அதிசயங்கள் உன் வாழ்வில் நடக்கும்.
உன் குடும்பத்திற்காக நீ பட்ட கஷ்டங்களும் கவலைகளும் உன் மன வலிகளும் இத்தனை நாள் பார்த்தேன். இனி அத்தனையும் நான் சரி செய்வேன். உன் சாயப்பாவை நம்பு. இனி நீ நிம்மதியாக சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழக்கூடிய அளவிற்கு உனக்கு சிறப்பாக நல்லதை செய்து தருவேன். பிள்ளையே, நீ என்னிடம் எதிர்பார்த்த வேலையாக இருந்தாலும் சரி, உன் மனதிற்கு பிடித்தது போல திருமணம் நடக்க வேண்டும் என்று இருந்தாலும் சரி, உன் மனதிற்கு பிடித்த எல்லாவற்றையும் உனக்கு தரப்போகிறேன். பிள்ளையே, குழந்தை வரம் கேட்கும் பிள்ளைகளுக்கும் கூடிய விரைவில் குழந்தை பாக்கியத்தையும் நீ பெறப்போகிறாய். கவலைப்படாதே பிள்ளையே. யார் என் மீது அதிக பக்தி வைக்கிறார்களோ அவர்களை என்றும் நான் கைவிட மாட்டேன். நீ என்னை தேடி நீ எங்கும் செல்லாதே பிள்ளையே. உன் வீட்டில் நீ ஏற்றும் தீபத்தில் நான் உனக்கு காட்சி தருவேன். உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களை உனக்கு நடக்கும். உன் தவறுகளை மட்டும் நீ திருத்தி கொண்டு உன் வாழ்க்கையை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் மாற்ற முயற்சி செய். பிள்ளையே, நிச்சயம் உன் வாழ்வில் உயர்ந்து வரத்தான் போகிறாய். எவ்வளவு விஷயங்களை நீ எதிர்பார்த்து நடக்கவில்லை என்று நீ கண் கலங்கியது எல்லாம் போதும். இனி நீ சிரித்த முகத்துடன் வாழும்படி உன் சாயப்பா ஆசிர்வதிக்கிறேன். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?